ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்னைக்கு வந்து கார் க்ளீன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். வெளியில் கொண்டு போய் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து வெளியில் இப்போ கொண்டு போனோன்னா நமக்கு வந்து எப்படியும் ஒரு 1000 rupees மேலே ஆயிரும் கைஸ். ஸோ அதனால் இப்போ கரெக்டாக டைம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4:30 ஆகுது. வீட்டில் வச்சு கழுவலாம் தான் பார்த்தேன். ஆனால் வந்து வீட்டில் எனக்கு என்னமோ சரி ஓகே வெளியில் போய் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கார் க்ளீன் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஏன் ஸ்லோவாக போயிட்டுருக்கேன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் வளைஞ்சி 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 அங்கே போயிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு சின்ன பிளேஸ் தான் கைஸ், அது ஒரு ஓட மாதிரி தான் இருக்கும் அது. ஆனால் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. நம்ம அப்படி ரிலாக்ஸாக நின்று காரெல்லாம் வந்து நீட்டாக வாஷ் பண்ணுவோம். நான் கீழே இறங்கிட்டே காட்டுறேன் கார் வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே 4 months-ஆவே காரை வாஷ் பண்ணல. அதே மாதிரி அவ்வளோவா நான் காரையும் எடுக்கலை. கார்லேயும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதனால அப்படியே ஒதுக்கியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை கொண்டு போய் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம வந்து க்ளீன் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே இருந்தால் கைஸ் நம்ம வந்து காரை க்ளீன் பண்ண போகிறோம். கார் வந்து ஆக்சுவலி நல்ல அழுக்கு கைஸ், சரியான அழுக்கு. அவங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரில, இங்கே தெரியுது அவங்களுக்கு. ஸோ நல்ல டர்ட்டாக இருக்குது கார் ஃபுல்லாகவே. அண்டு நம்ம வந்து நீட்டாக இங்கே நின்று க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது டயரை காமிக்கிறேன். எனக்கு இந்த டயரில் வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா தெரியுதா, உள்ள ஒரு கம்பி மாதிரி தேஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு புது டயர் இது. ஆனால் வந்து இந்த கம்பி வர அளவுக்கு தேஞ்சிருக்குன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, வீல் இருக்குல்ல, அந்த வீல் வந்து உள்ளாடி பக்கம் வந்து தேஞ்சிட்டே இருந்திருக்கு. எனக்கு அது தெரியாது, தேஞ்சிட்டே இருந்தது. நான் அதை வந்து அப்படியே ஓட்டிகிட்டே இருந்திருக்கேன். ஆனால் வந்து உள்ளாடி பக்கம் மட்டும் வீல் தேஞ்சி வீல் அவுட்டே ஆகிடுச்சு. ஒரு நாள் வீட்டில் நின்றுட்டு இருந்துச்சு காரு, அப்படியே டயர்லேருந்து அவ்வளோ காற்றும் கீழே இறங்கி அப்படியே வந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு டயரை வாங்கி போட்டிருக்கேன். ஒரு பழைய டயர் தான் இது, கிரிப்பே எல்லாம் எதுவும் இல்லை, இப்போதைக்கு மாற்ற முடியாது. அதனால் ஒரு பழைய டயரை போட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த பிரச்சனை இன்னும் சரியாகலை. காருக்குள்ளே அந்த அலைன்மெண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸ்டீரிங்லேருந்து நம்ம கையை எடுத்துட்டோன்னா என்ன ஆகிடும்னா கார் வந்து லெஃப்ட்டில் ஏறி போகும். அப்படியே அந்த பிரச்சனைனால தான் வந்து தேஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டயரை மாற்றணும். ஸோ அதனால் இப்போதைக்கு இருக்கட்டு, நம்ம அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கெட் எடுத்து வந்துருக்கேன் கைஸ். அப்புறம் வந்து அலாய் க்ளீன் பண்ணுங்கன்னு தனியாக ஒரு துணி, அப்புறம் வந்து இன்னொரு துணி. இன்டீரியரை ஃபஸ்ட் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து கோழின்னு வச்சு தொடச்சிடலாம். அப்புறம் இதை போட்டு காரை நல்லா வாஷ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரை லைட்டாக தண்ணியால் ஊற்றி கழுவுவோம். நம்ம கரெக்டாக அப்படி ஒதுக்கி விட்டுருக்கேன், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். இன்கேஸ் ஏதாவது வண்டி ஏதாவது டிம்போலாம் வரும், டிம்போ மீன்ஸ் அந்த குட்டியானெல்லாம் வரும், அப்படி வந்துச்சுன்னா அப்படி சைடு அப்படி போயிடுவாங்க. ஓகே பார்த்துக்கலாம், வாங்க நம்ம போய் கழுவ போகலாம். ஓகே கைஸ், உங்களை எங்கேயாவது உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சு கேமராவை செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு வாஷிங்கை போடுவோம். காருக்கு ஃபுல்லாக தண்ணி காமிச்சாச்சு. பக்கெட்டில் லோசனை ஊற்றுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து காரில் எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது 2 துணி யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு துணி யூஸ் பண்ணுங்கள், கீழே இருக்கிறதுக்கெல்லாம் வேறு ஒரு துணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டயர் சைடு இந்த மக்காடி சைடெலாம் வந்து மண் அப்படியே ஒட்டி இருக்கும். அதே துணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி நீங்கள் வந்து மேலே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ அதனால் அலாய் க்ளீன் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு துணியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஷ்டமானதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அங்கே தான் வந்து நல்லா அழுக்கு இருக்கும்.
நம்ம இதே மாதிரி 4 சைடும் வந்து கழுவ போகிறேன். உட்கார வைக்கிறேன், கையில் பிடிச்சி வச்சுட்டு பண்ண முடியாது. ஸோ க்ளீன் பண்ணலாம் கைஸ். நம்ம வந்து டயரை ஃபுல்லாக வந்து நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சாச்சு. நம்ம இனி வந்து இந்த வேஸ்ட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு நம்ம வந்து நல்ல தண்ணி பிடிக்கலாங்க. பாருங்க, இன்னும் நல்லா இந்த இருக்குது வந்து திரும்ப யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மண் வந்து அதில் பட்டு உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகும், மைனூட்டாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே எல்லா சைடும் தண்ணியை ஊற்றி விட்ருவோம். ஏன்னா நம்ம மேலே தண்ணி ஊற்றணும்ல, இங்கே காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால அது எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ அதனால ஃபஸ்ட் நம்ம டயரை நீட்டாக பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து மேலே இருக்க போர்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம டயருக்கு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றி விட்ருவோம். நீட்டாக கழுவியாச்சு. நம்ம இனி வந்து ஏன்னா ஃபுல்லாக திரும்பவும் காஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆச்சுல டயரே கழுவிட்டு இருந்தனால மேலே ஃபுல்லாக காஞ்சி போச்சு. ஸோ அதனால் மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல்லாக நினச்சிட்டு போட்டு செமையாக ஒரு ஃபார்மை வாஷை போடுவோம். நம்ம ஃபார்ம் வாஷை போடுவோம். நம்ம ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இந்த எப்படியும் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல ஒரு புது துணியை வச்சு வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து காரோட ஒரு சைடு ஃபுல்லாக ஃபார்ம் வச்சு அப்ளை பண்ணிட்டோம். ஃபார்ம் வேஸ்ட்டு கைஸ். ஃபார்ம் வந்து ஒன்றத்துக்கு ஆகாது. பேசாமல் 2 ஷாம்பை வாங்கி பிச்சு போட்டிருந்தா கூட நிறைய நுரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பேக் சைடு க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து இந்த பக்கம் க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ பேக் சைடை ஃபினிஷ் பண்ணிடலாம் நீட்டாக. ஓகே கைஸ், காரை வந்து பர்ஃபெக்டாக வெளியில் இருக்க போர்ஷன் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இனி வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் காயட்டும். நம்ம இனி வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஏன்னா உள்ளே வந்து 3 மந்த்ஸாக க்ளீன் பண்ணலான்னு சொன்னால சரியான டர்ட்டாக இருக்குது. வந்து நம்ம இதை வந்து பொறுமையாக க்ளீன் பண்ணலாம். நீ கருப்பாலே இன்னல இது வெளியில் போட மாட்டியால? நீ வெளில போட மாட்டியா? இதை நீ நான் தான் எடுத்து போடணுமா? உனக்கு இந்த விண்டோவை இறக்கி உனக்கு போடுறதுக்கு உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உனக்கு ஐஸ்கிரீம் குச்சியெல்லாம் நான் தான் உனக்கு எடுத்து போடணும், அப்படி தானே? நான் வந்து கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நீ வந்து தின்னுட்டு வெளியில் போடாமல் அது எதுக்கு உள்ளே போட? காலில் எதுக்கு இவ்வளோ மண் வச்சுருக்க? பாரு, இவ்வளோ மண் வச்சு குமிச்சு வச்சுருக்க அந்த முக்கு வாக்கில். நான் ஒரு நிமிஷம் உனக்கு வந்து இப்படி 2 காலையும் இப்படி தட்டிட்டு உள்ளே ஏறினா நீ எதில் நீ குறைஞ்சி போயிடுவே நீ கருப்பாலே. கைஸ், நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போவோம். அப்போ நான் வந்து கருப்பனை உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை கருப்பனை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அவன் ஆளே ஒரு தினுசு, ஒரு த்ராட்டாக அவன். வெளியில் ஃபுல்லாக நம்ம பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம இனி வந்து உள்ளே க்ளீன் பண்ணால் கார் நீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சின்ன ப்ரஷ்ஷை வச்சு பப்பி ஜெரி எல்லாம் உள்ளே ஏறி இருக்குது. அதனால உள்ளே ஃபுல்லாக டாகோட ஹேரும் இருக்குது. ஸோ அதனால் மைனூட்டாக இருக்கும். இண்டோரை ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். உள்ளே இருந்து அவ்வளோ ஹேரு, அப்புறம் வந்து கல்லெல்லாம் கிடக்கு. சின்ன குட்டி கல் அந்த செப்பலில் இருக்கும்ல, அந்த கல்லெல்லாம் உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த கோலினில் ஸ்ப்ரே பண்ணி இன்னொரு துணி வச்சுருந்தோம்ல, அதை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டோம். இப்போ இன்டீரியர் வந்து பக்கா நீட்டாகிடுச்சு. இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் கைஸ். see you guys on next video. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அட்வென்ச்சராக ஏதோ ஒன்று சூப்பராக ஒன்று பார்க்கலாம். வீடியோ எடுத்திருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கார் கழுவுற வீடியோ எடுத்தேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சூப்பராக அட்வென்ச்சராக ஏதாவது பண்ணலாம் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.